பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமுமே இந்த ரோகிணி வந்து திருந்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா மனோஜை ப்ளேம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பாட்டெல்லாம் பணம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சமாளிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது மீனா பார்த்திங்க அப்படின்னா முத்து சொன்ன மாதிரியே அந்த ஆக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே பூ கொடுக்குற மாதிரி லைட்டாக ஒரு வேவ் பார்த்துருக்காங்க. இன்னமும் அந்த கதிரை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கல. இப்போ தான் போயிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவோட அடுத்த வளர்ச்சியாக இப்போ செல்வம் முத்துவும் சேர்ந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்றதால முத்து விட்டு வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அட்ரஸை கொடுத்தா கண்டிப்பாக விஜய் வந்து சத்தம் போடுவாங்க அப்படின்றதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ முத்துவும் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பட் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எபிசோடில் செம்ம ஹைலைட் என்ன அப்படின்னா முருகனுக்கும் வித்யாவுக்கும் லவ்ஸ் வந்தது தான். ஸோ முருகன் எதர்ச்சியாக போய்ட்டு வித்யா மேலே வந்து வண்டியில் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வித்யாவை டோ பண்ணிட்டு போகும்போது வித்யாவோட மனசையும் கொள்ளடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு விஜயா பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணுவது தெரியாது, எப்படியாச்சும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரோஹிணி எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க. பட் வேலைக்கு ஆகலை. எப்படியாச்சும் அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ விஜயை பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக பால் போட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும், முத்து பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் மீனா செய்யணும், அதான் பார்லரமாக தோசை சுடுறதில்ல, ஆறு கேட்டால் செஞ்சு கொடுக்காதா, அதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ மீனா வந்து முத்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ விஜயாவால் மீனாட்ட வந்து அதட்டவும் முடியாது, சண்டை போடவும் முடியாது. வேறு வழி இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் நீ பண்ண வேலை தான், ஒழுங்காக அந்த பணத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி இப்போ சத்தம் போட்டுடுறாங்க.